கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான காரியம், அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் முதல எழுத்தெல்லாம், இது திருவள்ளுவர் எழுதின குறள். இந்த குறளை நாம் பார்க்கும்போது அகர வரிசையில் தமிழ் எழுத்துக்களில் ஆ என்கிறதான எழுத்து முதன்மையாக இருக்கிறது போல, இந்த உலகிற்கு முதன்மையானவர் கடவுள், இறைவன். அந்த இறைவன் யார் என்று வேதாகமம் சொல்லும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன். அந்த தேவன் யார் என்று சொல்லும்போது, இன்றைக்கு அநேகர் தவறாக நினைக்கிற காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகுதான் கிறிஸ்தவம் தோன்றினது என்று. ஆனால் அது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்பாகவே இங்கே வேதம் சொல்கிறது அவரை குறித்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையாகிய கடவுள். இந்த வார்த்தையாகிய கடவுள் 12வது வசனத்தில், யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாக இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக என்றால், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து மனுஷனுக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் என்று, முக்தி என்று சொல்லும்போது நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்து பலியாகி அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து போன பிறகு அவர் சொன்னார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் அவர் சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆதியும் அந்தமும் என்று சொல்லும்போது முதன்மையும் தொடக்கமும் முடிவுமாய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து முதன்மையான கடவுளாய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து விவேகானந்தர் சொல்லும்போது கூட, முக்தி வேண்டும் என்றால் இயேசுவை அணுகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இயேசுவை நாம் பார்க்கும்போது, அவரை நாம் தேடும்போது நமக்கு முக்தி கிடைக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. எனவே இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்துதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அவர் சொல்லுகிறார். அகரம் முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லும்போது, அகர வரிசையில் எழுத்துக்களுக்கு முதன்மையாக இருப்பது ஆ. அதே போல் இந்த உலகத்துக்கு முதன்மையாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும்போது நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.